சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு பிரச்சனை போனா இன்னொன்னு இந்த குடும்பத்தை சோதிச்சுக்கிட்டே இருக்க. தயவு செஞ்சு அர்ஜுன எங்களுக்கு பழையபடி திருப்பி கொடுத்துரு. அவ இப்படி கை கால் உடைஞ்சு ஒரே ரூம்குள்ள முடங்கி கிடக்கிறத என்னால பார்க்க முடியல. அர்ஜுன நினைச்சு நான் மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அர்ஜுனுக்கு சின்ன காயம் பட்டா கூட அது செண்பகவள்ளி மேடமால தாங்கிக்கவே முடியாது. அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. பாசத்தையும் தாண்டி அவ மேல உயிரையே வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பையனை இந்த நிலைமையில அவங்க பாக்கும்போது அவங்க எவ்வளவு மன கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீட்டோட மொத்த சந்தோஷமுமே அர்ஜுன் தான். அவனை இப்படி பார்க்கும்போது யாரால நிம்மதியா இருக்க முடியும்? எப்பவுமே துரு துருன்னு கால் ஒரு இடத்துல நிக்காம இருப்பான். அவன் இப்படி நடக்க முடியாம ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத நினைச்சு அர்ஜுனை விட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அர்ஜுனை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. எந்த ஒரு விஷயத்துக்குமே அர்ஜுன் அடுத்தவங்களை நம்பியோ யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டோ இருக்க கூடாதுன்னு நினைப்பான். ஆனா இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குமே அர்ஜுன் அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கானோன்னு அவனுக்குள்ளேயே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்படி உனக்கு ஏதாவது அவன் மேல கோபம் இருந்தா அதை ஏன் மேல காட்டு. அவனை தண்டிக்கணும்னு நினைச்சா அந்த தண்டனையே எனக்கு கொடு. அர்ஜுனை தண்டிக்கணும்னு நினைக்காத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவனை சீக்கிரமா குணமடைய வச்சு பழையபடி அவனை சரி பண்ணிடு. தயவு செஞ்சு நான் கேக்குறத எனக்காக பண்ணி கொடு. என் அர்ஜுன பழையபடி எனக்கு திருப்பி கொடு. அதுதான் நான் உன்கிட்ட வைக்கிற என்னோட வேண்டுதல். எந்த சூழ்நிலையிலையும் நீ என்ன கைவிட்டதே இல்ல, இப்பவும் கைவிட்டுறாத. ஒரு நிமிஷம். ரெண்டு பேரும் பாத்தீங்களா? உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சா? என்னமோ வாய்க்கிழிய பேசுன, தங்கச்சி மாக்கு அர்ஜுன் மேல அக்கறையே இல்லைன்னு. அவங்க எனக்கு என்ன போச்சுன்னு காலையிலே அவங்க அக்கா பார்க்க கிளம்பிட்டாங்கன்னு பொய்யா அடிக்கி சொன்ன. இப்ப என்ன சொல்ல போற? உள்ள இருக்கிறது தங்கச்சிமா தானே? இல்ல அதுவும் தங்கச்சிமா இல்லைன்னு சொல்ல போறியா?